ஓகே வெஹிக்கிள எப்படி செக் பண்ணனும் ஆக்சிடென்ட் வண்டினா எப்படி செக் பண்ணனும் ஓகே அது சொல்லி கொடுத்தீங்களா எப்படி பார்க்கணும் சூப்பர் 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 அதே மாதிரி இப்ப நீங்க இன்னைக்கெல்லாம் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய ஃபைன் இருக்கு ஓகே நோ பார்க்கிங் ஃபைன் ஆமா ஆமாண்ணா ஸ்பீட் வயலன்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி செக் பண்ண நிறைய இருக்கு அதனால நாங்க ஆப்ல போட்டு ஆன்லைன்ல செக் பண்ணிடுவோம் சரி 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 அப்படி ஏதாவது ஃபைன் ஆச்சுன்னா நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் गाइस இப்பதான் என் சேனலை புதுசா பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் गाइस திருப்பி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல செகண்ட் ஷோரூம் தான் வந்திருக்கேன் இங்க பாருங்க செகண்ட் ஷோரூம் மொத்தமாவே இங்க எவ்வளவு கார்ஸ் நினைக்கிறீங்க பாருங்க 1 2 3 இது ஒரு 4 5 6 7 8 9 10 வெறும் 10 கார் தான் கை விட்டுன்ற அளவுக்கு தான் கார்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாருங்க சுப்ரீம் கார்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கிட்டே இருக்குது गाइस கடை ஓனர் அண்ணா உள்ள உட்காந்துருக்காரு வாங்க அவர்கிட்ட போய் டீடைல்ஸ் கேட்டுக்குவோம் வாங்க உள்ள போவோம் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வணக்கம் நல்லா இருக்கேண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா பேர் ஆனந்த்குமார் ஆனந்த்குமார் ஆமாங்க ஓகே ஓகே கடை பேர் என்னங்கண்ணா நான் இங்க சுப்ரீம் கார்ஸ்னு சொல்லி ஒரு 25 இயர்ஸ் எங்க ஆபீஸ் வச்சிருக்கேன் 25 இயர்ஸ் வச்சிருக்கீங்க 25 இயர்ஸ் நானும் என்னோட ஓன் பிரதர் ரெண்டு பேரும் தான் ஓ அண்ணன் தம்பி गाइस அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் கடை எங்க லொகேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் ராம் நகர்ல அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஓகே ஓகே செங்குப்தா ஸ்ட்ரீட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் விஜய் பார்க்கிங் இருக்கு விஜய் பார்க்கிங் அதுக்கு ஆப்போசிட் எங்க ஆபீஸ் இருக்கு ஓகே 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 நாங்க 25 இயர்ஸ் இதே இடத்துல தான் இருக்கோம் இதே இடத்துல 25 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர்ண்ணா நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல வியாபாரம் கஸ்டமருக்கு நிறைய சர்வீஸ் கொடுத்திருக்கோம் இப்ப கஸ்டமர் இப்ப கார் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப திருப்பி வந்து இப்ப அவங்க சேல்ஸ் பண்ணா சேல்ஸ் எடுத்துக்குவீங்களா மறுபடியும் வந்து அவங்க சேல்ஸ் எடுத்துக்குவீங்களா நாங்க குடுக்குற வண்டி பாத்தீங்கன்னா கேரண்டி இருக்கு ஓகே ஓகே எங்கிட்ட வந்து இந்த ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் நாங்க சேல் பண்ண மாட்டோம் சரி சரி ஓகே ஓகேண்ணா அப்புறம் கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் மட்டும் தான் சேல் பண்ணுவோம் கம்பெனி சர்வீஸ் மட்டும் தான் பண்றீங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆமா கிலோமீட்டர்லாம் சேஞ்ச் பண்றாங்க ரிவைஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஓகே அந்த மாதிரி ஏதாவது ரிவைஸ் பண்ண முடியுமாண்ணா நிறைய பண்றாங்க இன்னைக்கு டிஜிட்டல் மீட்டர்லயே அந்த மாதிரி பண்றாங்க டிஜிட்டல் மீட்டர்ல பண்றாங்களா பண்றாங்க பாத்துக்கோங்க டிஜிட்டல் மீட்டர்ல பண்றாங்களா டொயோட்டா கார் இருக்குன்னு வச்சுக்கீங்களா நாங்க வந்து டொயோட்டா ஷோரூம் போறதுக்கு நாங்க அலௌட் டொயோட்டா ஷோரூம் ஷோரூம் நாங்க குடுக்குற கார் நீங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே ஹூண்டாய் கம்பெனி வாங்குறீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் நீங்க கார் வந்து ஹூண்டாய் ஷோரூம் போய் ஷோரூம்ல கூட செக் பண்ணிக்கலாம் மாத்திக்கு போய்க்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்க வாங்க வரோம்னா அந்த மெக்கானிக்கல் கூட்டி வரலாமாண்ணா உங்களோட மெக்கானிக் கூட்டிட்டு வந்துக்கலாம் நீங்க உங்க மெக்கானிக் ஷோரூம் உங்க மெக்கானிக் ஷாப் வந்து உங்க ஏரியால இருக்குன்னா ஓகே நான் வண்டி உங்களுக்கு தருவேன் நீங்க அங்க செக் பண்ணி கொண்டு வரோம் இப்போ நாங்க டைரக்டா கூட்டி வந்து கூட எடுத்துக்கலாமா பண்ணிக்கலாம் செக் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஏதாவது கீழ ரேம்ப் லூட் செக் பண்ணனும்னா வாட்டர் ஷோரூம் இங்க இருக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு சரி சரி அது கீழ ரேம்ப் லூட்டும் எல்லா வெஹிக்கிள் காமிப்போம் வண்டி அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல அந்த அடிபட்ட வண்டி எந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவீங்க அந்த பீடிங் எல்லாம் பிரிச்சு காமிச்சிருவோம் பஞ்சஸ் இருக்கு எல்லா வெஹிக்கிள் பாடி ஃபுல்லா வந்து வெஹிக்கிள் பஞ்சஸ் இருக்கு பஞ்சஸ் ஓகே ஓகே அது என்ன அடிபட்டுச்சுன்னா அந்த பஞ்சஸ் கலஞ்சிரும் நம்ம வெஹிக்கிள் வாங்கும்போது புது பாடில நம்மளுக்கு எப்படி இருக்கும் எங்க வெஹிக்கிள் பேஸ்டிங் வரும் இதெல்லாம் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி இப்ப நாங்களும் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்கும்போது நாங்களே கம்பெனில ஹிஸ்டரி எல்லாம் பாத்துருவோம் செக் பண்ணிடுங்க ஓகே ஆமா அதான் நீங்க வெஹிக்கிள் எங்கிட்ட விலை பேசி முடிச்சு நீங்க எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கிலோமீட்டர் எடுக்கிறீங்களோ எங்க ரெசிப்ட்ல கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணி கொடுப்போம் கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவீங்களா அந்த புது கார் எடுக்கும் போது இப்ப இத்தனை சர்வீஸ்ல கிலோமீட்டர் பண்ணி சொல்றாங்களா அந்த மாதிரி அதெல்லாம் ஒவ்வொரு வண்டிக்குன்னா எவ்வளவு கிலோமீட்டர் அதை மென்ஷன் பண்ணி கொடுப்போம் சூப்பர் சூப்பர் गाइस கண்டிப்பா அதாவது நீங்க எங்கிட்ட வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா நீங்க பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் மட்டும் தான் போடணும் பெட்ரோல் மட்டும் டீசல்னா டீசல் மட்டும் போடுங்க ஓகே ஓகே வெஹிக்கிள்ல கம்ப்ளைண்ட் எந்த ப்ராப்ளம் வராது எந்த கஷ்டம் வர மாட்டாங்க இன்ன வரைக்கும் வந்தது இல்ல புண்ணியத்துல சூப்பர் 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 அந்த மாதிரி வந்தது இல்ல சூப்பர் ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனை காரணம் வச்சிருக்கீங்க இப்போ இங்க டிஸ்பிளேல வந்து ஒரு 12-13 வண்டி இருக்குங்க 12-13 வண்டி வச்சிருக்கீங்க குடோன்ல ஒரு 6-7 வண்டி குடோன் வேற தனியா இருக்கு சுப்ரீம் கார்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா மன திருப்தியோட போகணும் சூப்பரா எடுத்துட்டு போயிடலாம் அதான் சுப்ரீம் வச்சிருக்கீங்க பேரு சூப்பர் गाइस கேட்டுக்கோங்க சுப்ரீம் கார் வச்சிருக்காரு சுப்ரீம் கார்ஸ் வந்தீங்கனாலே சூப்பர் கார் எடுத்துட்டு வெளிய போகணும் சூப்பர் சூப்பர்னா இப்போ என் சேனல் பேர் சொல்லிட்டு வந்தா ஏதாச்சும் கொடுப்பீங்களா ஆஃபர் 7 இல்ல நீங்க எனக்கு இவ்வளவு ரெஃபர் பண்றீங்க உங்க பையன் லாக்ஸ் அப்படி சொன்னா ஏதாச்சும் லாக்ஸ்ல கம்மி பண்ணி கொடுப்பேன் எனக்கு ஒரு 5000 கம்மி பண்ணி 5000 கொடுப்பீங்க கண்டிப்பா உண்மையா சொல்றீங்களா 100% गाइस 100% செக் பண்ணிடுவாங்க 10 காரையும் गाइस ஃபர்ஸ்ட் இந்த வண்டி சுப்ரீம் கார்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கார் பார்க்க போறோம் டொயோட்டோ ஆனா டொயோட்டோ பத்தி சொல்லுங்கண்ணா இது டொயோட்டோல பாத்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள்ங்க ஓகேண்ணா டொயோட்டா இட்டியாஸ் சொல்லி இட்டியாஸ் போது சடன் டைப் வருது சடன் பின்னாடி பூட் லென்த்தா வரும் ஓகே ஓகே இது வந்து இட்டியாஸ் இதுலயே வந்து ஹேட்ச்பேக் வந்து லிவான் சொல்லுவாங்க ஓகே ஓகே இது வந்து இட்டியாஸ் டீசல் வெஹிக்கிள் ஜிடி வேரியன்ட் ஆமா இதுல பாத்தீங்கன்னா 4 doors பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏசி சென்ட்ரல் லாக்கிங் இப்படி காமனா இருக்கும் ஓகே ஓகே
எத்தனை இது சிங்கிள் ஓனர் தான், கோயம்புத்தூர் வெஹிக்கிள். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா? இது 126 போயிருக்கு. 1,26,000 கிலோமீட்டர் போயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்க டொயோட்டா ஷோரூம் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓ, கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லா டோட்டலாவே? ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க கிட்ட எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ். எல்லா வண்டியும் கம்பெனி சர்வீஸ் தான். எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி? மைலேஜ் லாங்ல போனா 18-19 வரைக்கும் வரும். 18-19 வரைக்கும். சிட்டி லிமிட் வந்து ஒரு 16-17 குள்ள வரும். 16-17 வரைக்கும் வரும். இன்ஜின் லைஃப்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இன்ஜின் லெந்த் அப்புறம் பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகம். ஏனா இது ஆமாங்க. ஓகே ஓகே. இது பூட் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கு. TN66 எந்த இதுனா? 66 வந்து கோயம்புத்தூர் சென்ட்ரலா இருக்கு. கோயம்புத்தூர் சென்ட்ரல். ஓகே ஓகே. என்ன பிரைஸ்னா கோட் பண்றீங்க? இங்க பிரைஸ் கோட்டிங் பாத்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் பிரைஸ் தான். மார்க்கெட் பிரைஸ் தான். ஆமா. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். அதனால எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு வண்டியில் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய இருக்கு. சரி சரி. கிட்டத்தட்ட ஒரு 50 ல இருந்து 1 லாக் மேல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கு. ஓ சூப்பர். அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், இது ஒரு 6 lakhs விற்கணும் வச்சுக்கீங்களேன். அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருந்துன்னா ஒரு 25-30 lakhs எக்ஸ்ட்ரா விற்கும். அது மாதிரி ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் பொறுத்து வண்டி சேல்ஸ் ஆகும். அதனால ஸ்டாண்டர்டா மார்க்கெட்னு இல்ல, அந்த கஸ்டமர் வரும்போது பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு யாருமே பாத்தீங்கன்னா வண்டி சேல்ஸ் பண்றனாலும் சரி, வண்டி வாங்குறனாலும் சரி, எல்லாம் எனக்கு என்கொயரி பண்ணி மார்க்கெட் பிரைஸ் ஒன்னா என்கிட்ட ஒரு 10 ரூபா கம்மியா இருக்கும், இல்ல 10 ரூபா முன்ன பின் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் சேல் பண்றோம். ஒவ்வொரு வண்டியுமே நான் மார்க்கெட் பிரைஸ் தான் பண்றோம். மார்க்கெட் பிரைஸ் தான். ஆமா. எங்கிட்ட ஹை ரேட் எதுவுமே கிடையாது. ஹை ரேட் கிடையாது. எங்கிட்ட வந்து சேல்ஸ் ஜாஸ்தி. சேல்ஸ் ஜாஸ்தி, ப்ராஃபிட் கம்மி. ஆமா, கஸ்டமர் எங்கிட்ட இருந்து நான் வெளியில விட மாட்டேன். ஓகே ஓகே. சர்வீஸ் நல்லா கொடுத்துருவேன். சரி சரி சரி. அதனால ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் பிசினஸ் அது. ஓகே ஓகே. இன்னைக்கு எல்லாம் நிறைய பிசினஸ் காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு. சரி சரி. அதனால எல்லாத்தோட நாங்க ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருந்துச்சுன்னா எங்க கஸ்டமர் எங்கிட்ட இருந்து வெளியில போக மாட்டாங்களா? அப்ப சரி, அந்த மாதிரி தான். அப்ப விசிட் பண்ணா கண்டிப்பா பண்ணி தருவீங்க. எவ்வளவு பிரைஸ் சொல்லலாம் வாங்க பண்ணி தரீங்க. ஓகே, அப்ப நம்பர் கொடுக்குறேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் வரும் நம்பருக்கு. சரிங்க, கான்டாக்ட் பண்ணா நீங்க என்ன ரேட் சொல்லிருங்க. இந்த வண்டி நம்பர் நான் சொல்றேன், போட்டோ அனுப்புவாங்க. இந்த வண்டி போட்டோ அனுப்புனாங்கன்னா எவ்வளவு ரேட் சொல்லிருங்க தனியா அவங்களுக்கு. என்ன அனுப்பிச்சு விடுவேன். வண்டி இன்டீரியர் போட்டோஸ், வெஹிக்கிள் போட்டோஸ் எல்லா டோட்டலா எல்லா பேக் போட்டு கிலோமீட்டர்ஸ் எல்லா போட்டோ RCL இருந்து எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். எல்லாமே எங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமர் கிட்ட வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தா கார் மட்டும் எடுத்தா போதும். சூப்பர், கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது. சரி ஓகே, அடுத்த கார் போய். அடுத்தது மாருதியில ஸ்விஃப்ட் பத்தி. ஆனா இதோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது ஸ்விஃப்ட் பெட்ரோலுங்க. ஓகேண்ணா. பெட்ரோல் VXI 2016 மாடல். ஓ, இது பாத்தீங்கன்னா 61,000 போயிருக்கு. 61,000 கிலோமீட்டர். 61,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. இது ஒரே ஓனர் தான். சிங்கிள் ஓனர் வண்டிங்களா? சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். சீட் கவர்ஸ், ரியர் ஸ்பாய்லரு, உள்ள ஃப்ளோர் மேட்டு, இது எல்லாமே கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இருக்குங்க. எல்லாம் பிராண்டடா தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிராண்டட் தான் அது. ஆமா, அதே மாதிரி இதுல கொஞ்சம் டயர் பாயிண்ட் கம்மியா இருந்தது. அதனால பிராண்டட் டயர் போட்டு ஃப்ரெஷ்ஷா புது டயர் வாரண்டியோட டயரோட நாங்க தரோம். நீங்களே டயர் இது பண்ணி வச்சிருக்கீங்களா? டயர் வந்து நாங்க இப்ப சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓ, சேல்ஸ் பண்றதுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் பிராண்டட் டயர்ஸ் தான், வித் வாரண்டி பில்லோட உங்களுக்கு வாங்குற கஸ்டமருக்கு அந்த பில்லோடயே நாங்க சேல் பண்றீங்க. ஆமா. எவ்வளவு இது மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் ஸ்விஃப்ட்? இது மைலேஜ் 18 to 20 வரைக்கும் வரும். 18 to 20. சூப்பர் சூப்பர். ஆமா. TN37 எந்த 37 வந்து கோயம்புத்தூர் RTO தான். கோயம்புத்தூர் RTO தான். இது வந்து TN37 வந்து சவுத் RTO அப்படிம்பாங்க. சவுத் RTO. ஆமா, TN37. சூப்பர் சூப்பர். கோட்டிங் பண்ண பிரைஸ்னா இது எல்லாம் மார்க்கெட் பிரைஸ் தான். எல்லாம் மார்க்கெட் பிரைஸ் தான். கஸ்டமருக்கு எங்க எது வேணாலும் இப்ப நாங்க பிரைஸ்ங்கிறது நாங்க கோட் பண்றது இல்ல. ஓகே ஓகே. கஸ்டமரோட மார்க்கெட் வேல்யூ தான் இப்ப எங்களோட சேல்ஸ். அப்படியே. சூப்பர் சூப்பர். அதனால மாருதி போது ஒரு மார்க்கெட் இருக்கும், டொயோட்டா போது ஒரு மார்க்கெட் இருக்கும், ரெனால்ட் போது ஒரு மார்க்கெட் இருக்கும். ஓகே ஓகே. அதனால கஸ்டமர் சொல்றதா எங்களுடைய மார்க்கெட். ஓகேண்ணா. அப்ப கண்டிப்பா இத போட்டோ அனுப்பிட்டா நீங்க ரேட் எவ்வளவு சொல்லிடுவீங்க வாட்ஸ்அப்ல? ஒன்ஸ் அவங்க ட்ரையல் பார்த்தாங்கனால ட்ரையல் பார்த்து ரேட் சொல்லிடுவீங்க. ஓ, வெஹிக்கிள் சூப்பரா கொடுக்கலாம். गाइस அடுத்தது மாருதியிலே ஸ்விஃப்ட் பத்தி. ஆனா இதோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது ஸ்விஃப்ட் வந்து 2006 மாடலுங்க. 2006. ஆமா, இது VXI தான். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ், இந்த அலாய் வீல்ஸ், சீட் கவர்ஸ், இதெல்லாம் வந்து பிராட் டயர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. ஓகே. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. இது வந்து இப்பதான் FC எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு இல்லீங்களா? ஆமா ஆமாங்க. 2006 மாடலுக்கு 2006 நாங்க RTOல கொடுத்து எல்லாம் ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்னும் 5 இயர்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் FC பண்ண முடியும் வண்டி. ஆமா ஆமா. அதனால இப்ப நாங்க ப்ராப்பரா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க. ப்ராப்பரா பண்ணி கொடுத்து எல்லாம் ப்ராப்பரா பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்சூரன்ஸ் FC எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. ஓகே. கஸ்டமர் நேம் மாத்தி கொடுத்தோம். ஓ, நேம் மாத்தி கொடுத்தோம். ஆமா. சூப்பர் சூப்பர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி? இது வந்து 1,18,000 போயிருக்குங்க. 1,18,000 போயிருக்கு. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மாருதி கம்பெனி மெயின்டெய்ன் எல்லாம் கம்பெனி ரெக்கார்ட் தான் எல்லாம். ஆமா. அதனால மைலேஜ் எவ்வளவு வரும்?
இது 2006 மாடல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 ரேஞ்ச் தான் கிடைக்கும். 15 ரேஞ்ச் தான் கிடைக்கும். இது அதெல்லாம் பெட்ரோல் வேரியன்ட். பெட்ரோல் தான். இதுல பெட்ரோல்லே 2012க்கு மேல வரதெல்லாம் 18 to 20 வரைக்கும் 18 20 வரைக்கும் கிடைக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்குங்க. இதுல இந்த வண்டி சோல்டு. ஆமா. ஓகே. அதே மாதிரி இந்த டஸ்டர் சோல்டானா? டஸ்டர் சோல்டு. ரெண்டு வெஹிக்கிளுமே கொடுத்துட்டோம். இன்னைக்கு தான் சோல்டா? ஆமா, நேத்து அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. நேத்து டஸ்டர், இன்னைக்கு வந்து ஷிஃப்ட். இது வந்து ஷிஃப்ட் வந்து ஆர்டிஓல பேப்பர்ஸ் போயிருக்கு. ஓகே. அதுல கையில வந்த உடனே நான் கஸ்டமர் பேர்லயே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம். அவனை கொடுத்து டெலிவரி கொடுத்துருவோம். எத்தனை நாளுக்கு ஒரு டைம் சோல்ட் ஆயிருது? நாங்க ரெகுலரா வெஹிக்கிள் எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நாங்க ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். ஆமா, எங்களுக்கு வந்து அதான் சொன்னேங்க உங்களுக்கு, ப்ராஃபிட் கம்மி. ஓ, ப்ராஃபிட் கம்மி, சேல்ஸ் ஜாஸ்தி. ஆமா, சூப்பர். அதனால டஸ்டரை பத்தி சொல்லல நம்ம. அத கொடுத்துட்டாங்க. ரெண்டு வண்டியுமே கொடுத்தாங்க. ஆனா எங்கிட்ட எல்லாம் மல்டி பிராண்ட் கார் எல்லாமே இருக்கு. பிரீமியம் செக்மெண்ட் கார் இருக்கு. இப்ப ஒரு சில வெஹிக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த வெஹிக்கிள் நாங்க பர்ச்சேஸ் வெஹிக்கிள் எல்லாமே நாங்களே வாங்கி டைரக்டா கஸ்டமர் சேல் பண்றோம். இன்னொன்னு டைரக்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க வெஹிக்கிள் வந்து நாங்க டைரக்டா எங்கிட்ட பையர் வந்தாங்கன்னா டைரக்டா செல்லர்ஸ் கிட்டே போய் நாங்க வெஹிக்கிள் வந்து டைரக்டா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம். ஆமா, நாங்க பர்ச்சேஸ் பண்ண கார் சேல் பண்ணுவோம். டைரக்ட் செல்லர் கிட்டயுமே பையர் வந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் டைரக்டா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஆமா, அது வந்து கமிஷன் பேசிஸ்ல பண்ணுவோம். ஆமாங்க. இப்ப வீடியோ பாத்துருக்கோம். டஸ்டர் கேட்டாங்கன்னா அவைலபிள் இருக்கானா? டஸ்டர் இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க. இன்னொரு வெஹிக்கிள் இதே 2013ல வந்து 2013ல இருக்கு. ஒயிட் கலர் வெஹிக்கிள் இருக்குங்க. ஓ, இது ஒயிட் கலர் மட்டும். இது பிரவுனுங்க. இது வந்து பிரவுன், உள்ள வந்து ஒயிட் சீட். இதே வேரியன்ட்ல இது 110 BHP 110 RXZ ஹையர் எண்ட் மாடல். இது RXZ மேனுவல். ஓகே ஓகே. இதுலயே வந்து ஒயிட் கலர் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. டஸ்டர் கஸ்டமர் வந்தாங்கன்னா அது ஒயிட் கலர் கொடுக்கலாம். அதுல கொடுத்துறலாம். ஃபேன்சி நம்பரா இருக்கு. இருக்கா? சூப்பர். அடுத்து மாருதில, ஆனா இதோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது மாருதில செலரியோ ZXi ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமாங்க. இது கிலோமீட்டர் வந்து 90,000 போயிருக்கு. 19,000 போயிருக்கு. ஆமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மாருதி சர்வீஸ்ல இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு. ஆமாங்க. இது அவங்க லேடிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்குலாம் பாத்தீங்கன்னா ஈஸியான வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக்லயே கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கிற வெஹிக்கிள் இது. எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது? இது சிங்கிள் ஓனர். இது நியர்பை 17 18 80 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லயே கிடைக்கும். ஓ, 18 17 18. இதுலயே நல்லா எல்லா இன்டீரியர், சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லா எக்ஸ்ட்ராஸுமே இருக்கு. எவ்வளவு இது கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது 90,000 ஓடி இருக்குங்க. 90. ஆமா. ஆமா. டாக்டர் காரானா? ஆமாங்க, இது ஒரு டாக்டரோட வெஹிக்கிள் தான். இது 2018 மாடல். 2018 மாடல். ஆமா, சாரி நான் ஃபர்ஸ்ட் 16 சொல்லிட்டீங்களா? சாரி. ஆமா, 2018 மாடல். ஆமா, சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா டுவல் ஏர் பேக், ABS எல்லாம் வந்துரும். ஓ, டுவல் ஏர் பேக், ABS வந்துரும். ஆமாங்க. சூப்பர்ண்ணா. இது கோட்டிங் பண்ண பிரைஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணணுமா? இல்ல, அது கஸ்டமர் தான். எப்பவுமே அது மார்க்கெட் பிரைஸ் தான். கஸ்டமர் சொல்றதா நீங்க மார்க்கெட். ஓகே சூப்பர். கஸ்டமர் ரேட் தான். கஸ்டமர் என்ன ரேட் சொல்றாரு அது யார் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே சூப்பர் गाइस. கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த கார். ரொம்ப டாக்டர் யூஸ் பண்ண கார். இங்க பாருங்க, டாக்டர் சிம்பிளும் போட்டிருக்கு. போய் சொல்ல பாருங்க. அதே ஒரு வண்டி நீட்டா இருக்கு. ஒயிட் கலர் டயர், 4 டயர் புதுசா இருக்குங்க गाइस. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது டொயோட்டோ. ஆனா இந்த டீல் பத்தி சொல்லுங்கண்ணா. நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, இது கோயம்புத்தூர் வெஹிக்கிள் பார்த்தது GD வேரியன்ட். ஓகேண்ணா. இது வந்து பேசிக்கலி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. இது GD. ஓகே. இதுல வந்து VXD. இது ஹையர் எண்ட் மாடல். அப்ப வந்து டாப் எண்ட் மாடல். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இதுல அடிஷனலா டுவல் ஏர் பேக்ஸ் வரும். ஓகேண்ணா. ABS பிரேக்கிங் வரும். ABS பிரேக்கிங். ஆமா. ஓகே. அப்புறம் 4 வீல்ஸ் பாத்தீங்கன்னா அலாய்ஸ் வருங்க. 4 வீல் அலாய். அது டிஸ்க் தான் வரும். அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த GD வேரியன்ட்ல அது டிஸ்க் ரிம் தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வரும். அலாய் வீல்ஸ் எக்ஸ்ட்ராஸ் தான். டுவல் ஏர் பேக்ஸ் இதுல அடிஷனலா வரும். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி? இது 120 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 1,20,000 கிலோமீட்டர். 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எத்தனை ஓனர்னா? எல்லாமே சிங்கிள் ஓனர் தாங்க. இது வந்து ஆமா, இது TN 76 ரெஜிஸ்ட்ரேஷன். தென்காசி. ஓ 76 ஆ 66 TN 76ங்கிறது தென்காசி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓ 76. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லா வெஹிக்கிள் சொன்ன மாதிரி கம்பெனி மெயின்டெனோட தான் இருக்கு. ஆமா. சூப்பர். இது மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் இந்த வண்டி? அது சேம் டீசல் லாங்ல போனா 18 19 அந்த ரேஞ்ச் வரும். 18 19. ஆமா, சிட்டி லிமிட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 15 to 17 அந்த மாதிரி. 15 to 17 கிடைக்கும். ரெண்டாவது ஒருத்தர் ஓட்டுறத பொறுத்து இருக்கு. ஓட்டுறத பொறுத்து தான் இருக்குது. ஓ அது கம்பெனி நம்ம மைலேஜ் சொல்லிக்கலாம். ஆமா, ஜெனின் டிரைவிங் தான் 20 பிளஸ் பண்ணலாம். இதுல டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிரைவிங் பண்ணும்போது கிளட்ச்ல கால் வச்சு ஓட்டக்கூடாது. ஓகே. ரொம்ப நம்ம கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது
ரொம்ப ரேசிங் இப்ப ஃபர்ஸ்ட் போட்டு ரொம்ப ரேசிங் பண்ணி செகண்ட் போடக்கூடாது, ரொம்ப ரேஸ் பண்ணி தேர்ட் போடக்கூடாது. அப்படிலாம் மைலேஜ் மைல்டா. ஆமா, வண்டி வந்து ரொம்ப ரேசிங் பண்ணாம கிளச்ல கால் வைக்காம டிராவல் பண்ணோம்னா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணா கிளட்ச் வந்து ரொம்ப லாங் லைஃப் கிடைக்கும். ஓகே ஓகே. இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும், மைலேஜும் கிடைக்கும். மைலேஜும் நாமளும் நல்லா சேஃபா போலாம். சேஃபா போலாம். ஆமா, சூப்பர் சூப்பர். அதிக வேகமா போக வேண்டாம், சேஃப்டியான வெஹிக்கிள். சேஃப்டியான வெஹிக்கிள். இது ஏர் பேக்கோட வருது, பிரச்சனை இல்ல. டுவல் ஏர் பேக்ஸோட இருக்கு. ஆமா, ஏபிஎஸ் பிரேக்கிங் இருக்கு. சூப்பர்ண்ணா. அதனால வெஹிக்கிள் நல்ல வண்டி, நல்ல வண்டி எடுக்கலாம் நம்பி. गाइस அடுத்து Volkswagen. ஆனா இத பத்தி டீடைல் சொல்லுங்கண்ணா. இது Volkswagen Polo GT hatchback 1.2 லிட்டர் GT வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது ஆட்டோமேட்டிக்கானா? ஆட்டோமேட்டிக். ஓகே. சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தான் இது. கோயம்புத்தூர் வண்டி தான். இது Volkswagen சர்வீஸ் எல்லாமே வெஹிக்கிள் இது. பெட்ரோல் டீசலானா? இது பெட்ரோல் GT ஆட்டோமேட்டிக். GT ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக். கிலோமீட்டர் வந்து 71,000 போயிருக்கு. 71 கிலோமீட்டர். 71,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இது சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமாங்க. அடுத்து ஹோண்டா. ஆனா இத பத்தி டீடைல் சொல்லுங்கண்ணா. இது ஹோண்டா சிட்டிங்க. ஓகே. 2016 மாடல் இது. 16 மாடல். ஆமா. இது கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தான். கோயம்புத்தூர் வண்டி. ஹோண்டா சிட்டில V வேரியன்ட். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கூட இருக்குதுங்க. இது கோயம்புத்தூர் கம்பெனி சர்வீஸ் அது. கம்பெனி ரெக்கார்டோட. ஆமா. இது சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா? இது 68,000 போயிருக்குங்க. 68,000 கிலோமீட்டர் ஓடி. 68,000ல இது V வேரியன்ட். இதுல டுவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் பிரேக்கிங், அலாய்ஸ். பெட்ரோல் வண்டி. இது பெட்ரோல் வேரியன்ட். ஆமாங்க. 4 வீல் அலாய் வீல், 4 வீல்ஸ் அலாய் வீல். சூப்பர் சூப்பர். ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். இதோட மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் ஹோண்டா சிட்டி? இது உங்களுக்கு சிட்டி லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு 15-16 குள்ள கிடைக்கும். 15-16 குள்ள லாங் போனா பிளஸ் 2 கிலோமீட்டர்ஸ் ஆட் ஆகி கிடைக்கும் பெர் லிட்டர் பெட்ரோல். ஆமா. இதுலயே வந்து டீசல் வெஹிக்கிள் இருக்குங்க. அது மைலேஜ் கொஞ்சம் ஒரு 20 பிளஸ் மைலேஜ் கிடைக்கும். 20 பிளஸ் கிடைக்கும். ஆமா. சூப்பர் சூப்பர். गाइस கண்டிப்பா இந்த கடையை செக் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நான் இதே மாதிரி ஒன் பை ஒன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க गाइस, ப்ளீஸ். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, என் சேனலுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.